ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லிக்கு vlogs. இன்றைக்கி நம்ம விஜய் சொல்கிற மாதிரி வந்திருக்க இடம் சூப்பர். அந்த மாதிரி ஒரு வேறு லெவல் டெம்பிள், ஒரு தீம் பார்க் மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு டெம்பிள் இது. இந்த டெம்பிள் வேறு எங்கேயும் இல்லை, செச்சாங்ஸோ அப்படின்னு ஒரு பிளேஸில் தாய்லாண்டில் இருக்குது. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் என்ன திட்டாதீங்க. பேங்காக்லேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ட்ரெயின்லேயும் வரலாம், செச்சாங்ஸோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து டாக்ஸியில் வரலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக டாக்ஸிலே வந்துடலாம். இந்த பிளேஸ்க்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. இந்த டெம்பிளோட மெயின் அட்ராக்ஷன் வந்து நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பிங்க் கலர் கணேஷா, ரிக்ளைனிங் கணேஷா. இந்த பிளேஸோட பேர் வந்து வாட் சமன் ரட்டனாரம். இதை வந்து வாட் சமன் கணேஷான்னு சொல்லுவாங்க, இல்லை பிங்க் கணேஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிளோட மெயின் அட்ராக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த பிங்க் கணேஷா, இந்த காடஸ் ஆஃப் மர்சி, இந்த நாக சர்பத், பிரம்மா, எராமன் அப்படின்னு சொல்கிற இந்திரா, அப்புறம் ஒரு கோல்டன் ராக். இந்த டெம்பிளோட ஃபுல் டூர் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பெரிய டெம்பிள், மஹாயனா புத்திஸ்டோட காடஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த காடஸ் நேம் வந்து குவான் இன். இவங்க வந்து காடஸ் ஆஃப் மர்சி அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. இந்த காடை வந்து வியட்நாம் அண்ட் சைனாவில் ரொம்ப பிலீவ் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. சின்னதாக நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய டீட்டெயிலிங்காக இருக்குது. சைனீஸ் ஸ்டைலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி இந்த காடோட ஸ்டாச்சுவில் நிறைய ஆர்ம்ஸ் இருக்கும், காளி மாதா மாதிரி நிறைய ஆர்ம்ஸ் இருக்கும். அந்த நிறைய ஆர்ம்ஸ் வந்து எப்படி அப்படின்னா எல்லாரோட விஷஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அத்தனை ஆர்ம்ஸ், அத்தனை ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கிற ஸ்டாச்சுவில் வந்து ரெண்டே ஆர்ம் தான். அதுலேயும் ஒரு ஹேண்டில் வந்து ஒரு ஸ்மால் சைல்டை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே நடந்து போனால் 4 ஃபேஸ்டு ஹிந்து காட் பிரம்மாவோட பெரிய ஸ்டாச்சு இருந்தது. பிரம்மா தான் கிரியேட்டர். இவரோட ஸ்டாச்சு வந்து அப்படியே ரிவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. லோட்டஸ் மேலே கால் வச்ச மாதிரி 4 ஃபேஸஸ், 4 ஆர்ம்ஸ் ஈச் சைடு அந்த மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பிரம்மாவோட இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ. அண்ட் இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரில் போட் ரைடு இருக்குது. ஸோ அந்த போட் ரைடுக்கு we have to pay if we want to enjoy the boat ride. அந்த போட் ரைடோட ப்ரைஸ் வந்து 50 baht per person, 20 minutes ரைடு. இந்த டெம்பிளோட மெயின் அட்ராக்ஷன் வந்து இந்த பிங்க் கணேஷா தான். 16 மீட்டர் டால் அண்ட் 24 மீட்டர் லாங். நம்ம ஹிந்துஸ் எப்படி நந்தி காட் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அவருக்கு அதில் சொன்னால் அது வந்து நந்தி வந்து சிவன் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி நிறைவேற்றுவாங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த பிலீஃப் வந்து இங்கே இந்த ரேட்ஸ் கிட்ட சொன்னால், ரேட்ஸ் கிட்ட நம்ம ஏதாச்சும் டொனேட் பண்ணிவிட்டு நம்ம விஷயத்தை சொன்னால் ரேட்ஸ் வந்து கணேஷா கிட்ட சொல்லி நம்ம விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வைப்பாங்க அப்படின்ற பிலீஃப் இருக்குது. நம்ம ஒரு காதில் சொல்லும்போது இன்னொரு காதை வந்து கவர் பண்ணிட்டு சொல்லணும். ஸோ நம்ம விஷ் சொல்கிறது வந்து அந்த காதில் எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்றது. இங்கே 8 கலர் ரேட்ஸ் இருக்குது. 8 கலர் ரேட்ஸுமே ஸோ 7 days ஆஃப் வீக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. வெட்னஸ்டேக்கு மட்டும் மார்னிங் ஈவினிங் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம எந்த வீக் ஆஃப் த டே பிறந்தோமோ அந்த கலர் ரேட் கிட்ட போய் சொல்லி டொனேட் பண்ணி நம்ம விஷை ப்ரே பண்ணணும் அப்படின்ற பிலீஃப் தான் இங்கே. அது இல்லாமல் உள்ளே வந்து மியூசியம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மியூசியம் தான். இந்த மியூசியமில் வந்து கோல்டன் கலர் பேப்பர்ஸ் இருக்குது. கோல்டன் கலர் பேப்பர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அந்த கோல்டன் கலர் பேப்பர்ஸை வந்து நம்ம இந்த காட் கிட்ட அப்படியே ஒட்டுறாங்க, எல்லோரும் ஒட்டுறாங்க பாருங்கள். அது வந்து ஒட்டினா வந்து நம்ம விஷஸை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற பிலீஃபு. நெக்ஸ்ட் அப்படியே நடந்து வந்தால் இங்கே இருக்கிற மாங்க்ஸோட ஃபேஸஸை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து ஸ்கல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிவர் ஃபேஸிங்லேயே வந்து பெரிய ஸ்னேக்ஸ், நாக சர்பத்தோட பெரிய பெரிய ஸ்டாச்சூஸை வந்து வச்சுருக்காங்க.
பிரைட்லி கலர்ட் ஸ்னேக்ஸ் சொல்லலாம். நிறைய தாய் டெம்பிளில் இந்த நாகாஸை பார்க்கலாம். புத்தா வந்து மெடிடேட் பண்ணும்போது போதி மரத்துக்கு கீழே நாகாஸ் தான் வந்து அவருக்கு ஷெல்டர் கொடுத்தாங்க அப்படின்ற பிலீஃபு. இந்த நாகாஸ் வந்து ரிவர் பேங்கோட என்ட்ரன்ஸில் இருந்தது. இந்த ரிவர் பேங்க் உள்ளே நடந்து போனால் இந்த பெரிய லோட்டஸை வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த லோட்டஸ்க்குள்ளே வந்து ஒரு டெம்பிள் இருந்தது. இதுதான் அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டு. உள்ள நிறைய புத்தாஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புத்தாஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது உள்ளார அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரிவர் பேங்க் கிட்ட இந்த ரிவரில் பிடிச்சி வச்ச ஃபிஷ்ஷஸை செல் பண்ணிட்டு இருந்தாங்க. விசிட்டர்ஸ் அந்த ஃபிஷ்ஷஸை மணி கொடுத்து பை பண்ணி அவங்க விஷை வந்து ப்ரே பண்ணி மறுபடியும் அந்த ஃபிஷ்ஷஸோட ஹோம் அந்த ரிவர்லேயே வந்து ரிட்டர்ன் விட்டுருவாங்க. இதோட பிலீஃப் என்ன அப்படின்னா, அவங்க விஷ் வந்து அவங்க பண்ண குட் ஒர்க்கால் அந்த விஷ் வந்து சீக்கிரம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற பிலீஃப். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அங்கே உள்ளே இருக்கிற மியூசியமில் எல்லா டைப் ஆஃப் புத்தாவும் வச்சுருந்தாங்க. இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லான நிறைய கலர்டு புத்தா வச்சுருந்தாங்க. பிளாக், வயலட், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன், பிங்க், எல்லோ அப்படின்னு நிறைய கலர் புத்தா எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பிளேஸே பார்க்க. அதுவும் ஒவ்வொரு புத்தாவுக்கு மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்த டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்தது. இந்த எம்ப்ராய்டு புத்தாலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஒரு அழகான விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. தாய் பீப்புளோட பிலீஃப் என்ன அப்படின்னா, கணேஷா வந்து காட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டிக்கல்ஸ் அப்படின்ற பிலீஃப். இங்கே கூட பக்தி சாங்ஸ்லாம் மராத்தி ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த டெம்பிள்குள்ளே நிறைய டெம்பிள் இருந்தது. வெளியே வந்த உடனே இங்கே இன்னொரு டெம்பிள் பார்த்தோம். இதுவும் ஒரு புத்தா டெம்பிள். உள்ள ஒரு புத்தர் சிலை இருந்தது. இந்த டெம்பிள் உள்ளேயே வந்து ஒரு மார்க்கெட்டும் இருந்தது. அங்கே நிறைய ஷாப்ஸும் இருந்தது. இங்கே ஈவன் நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட செல் பண்ணிட்டு இருந்தாங்க.
another main attraction in this temple வந்து ஒரு golden rock. இந்த கோல்டன் ராக்கோட ரெப்ளிகா வந்து மியான்மரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ராக்கை வந்து ரெப்ளிகா தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பகோடா. டாப்பில் வந்து புத்தர் ஹேர் இருக்குது அப்படின்ற பிலீஃப் இருக்குது. டெம்பிள் போகிற வழியில் ஃபுல்லாக ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஹோப் யூ கைஸ் லைக் மை வீடியோ. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் இருந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.